அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 111 சூரத்துல் லஹப். இதில் 5 ஆயத்துக்கள் இருக்குது. சூரத்துல் லஹப் அப்படின்னா கொழுந்து விட்டெரியும் நெருப்பு அல்லது நெருப்பு ஜுவாலை. இந்த சூறாவில் குறிப்பிட்டிருக்குது அபு லஹபும் அவனுடைய மனைவியும். அபு லஹப் அப்படிங்கிறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட பிறந்த சகோதரர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறிய தந்தை. அபு லஹபோட மனைவி உம்மு ஜமீல். இவர் அபு சுஃப்யானுடைய சகோதரியாக இருக்கிறாங்க. அபு லஹப் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகான மனிதர். அவரோட முகம் ரொம்ப பளபளப்பாக இருக்குமா. அந்த முகத்தோட பளபளப்பு காரணமாகத்தான் அவருக்கு அபு லஹப் அப்படிங்கிற இந்த பெயர் வந்துச்சு. லஹப் அப்படின்னா நெருப்பு ஜுவாலை அப்படின்னு அர்த்தம். நெருப்பு ஜுவாலை மாதிரி அவரோட முகம் பலன்னு மின்னுச்சான். அதனால் அந்த மனுஷருக்கு அவருடைய உருவ சிறப்பை கொண்டு இந்த அபு லஹப் அப்படிங்கிற இந்த பேர் ஏற்பட்டுச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலை குன்று மேலே ஏறி யா சபாஹா யா சபாஹா அப்படின்னு சொல்லிட்டு சப்தம் போட்டு அழைக்கிறாங்க. குறைஷி வம்சத்தோட ஒவ்வொரு பிரிவினரையும் அழைக்கிறாங்க. ஃபஹரு குடும்பத்தாரே, அதே குடும்பத்தாரே, அப்து மனாஃபின் குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அழைக்கிறாங்க. அவங்களோட இந்த சத்தம் போட்டு அழைக்கிற இந்த அழைப்பு செவியேற்று இப்படி அழைக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக சிலர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. அப்போ அவர் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. உடனே குரேஷியர்களில் அபு லஹபும் அவர் கூட பலரும் அங்கனக்குள்ளே குழுமுறாங்க, அவனுக்குள்ளே கூடுறாங்க. வர முடியாதவங்க அவங்க சார்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வர்றதுக்காக வேண்டி அவங்களுடைய தூதுவர்களை அனுப்புகிறாங்க. அப்போ அபூ ஜஹலும் அவங்க கூட நிறைய பேரும் அந்த இடத்துல கூடுறாங்க. அப்படி நிறைய பேர் கூடுனதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னாடி உள்ள கணவாயில் குதிரை வீரர்கள் உங்களை தாக்குவதற்காக அங்கனக்குள்ளே காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மக்கள், ஆமாம் நாங்கள் நம்புவோம், ஏன்னா நீங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக கடுமையான வேதனை வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் இருக்குது. அதற்கு உள்ள உதாரணம், ஒருவர் எதிரி படைகள் தாக்குறத பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு அவர் நினைக்கிறாரு தமக்கு பின்னாடி உள்ள மக்களை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் நினைக்கிறாரு. அப்போ அவர் அந்த எதிரி படைகள் தன்னை முந்தி சென்று அவங்கள அந்த மக்களை தாக்குறதுக்கு முன்னாடி மலை உச்சி மேலே ஏறி யா சபாஹா யா சபாஹா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. அந்த மனிதர் மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த எதிரி படைகள் அந்த மக்களை தாக்குனா என்ன ஆகும், முழுவதுமாக அழிஞ்சிரும். அப்படி தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அறிவிப்பு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கக்கூடிய அந்த மனிதர் எப்படி செய்வார், அந்த சஃபா மலையில் ஏறி யா சபாஹா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எச்சரிக்கை செய்வார் இல்லையா, அது மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களை சத்தியத்தின் பக்கமாக அழைத்து அல்லாஹின் வேதனை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்தாரோடைய பெயர்களை தனித்தனியாகவும் பொதுவாகவும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குறைஷியரே, அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய ஆன்மாக்களை விலக்கி வாங்கிக்கங்க, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கங்க. நிச்சயமாக நான் உங்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த நன்மைக்கும் எந்த தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அப்படின்னு கஅப் இப்னு லுவையின் கிளையாரே, முர்ரா இப்னு கஅபின் கிளையாரே, குசையின் கிளையாரே, அப்து மனாஃபின் கிளையாரே, அப்து ஷம்ஸ் கிளையாரே, ஹாஷிம் கிளையாரே, அப்துல் முத்தலிஃபின் மகன் அப்பாஸே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அல்லாஹை தவிர்த்து உமக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதரின் மாமியான அப்துல் முத்தலிஃபின் மகன் சஃபியாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அல்லாஹை தவிர்த்து உமக்கு நான் எந்த பலனையும் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க
தங்களுடைய மகளை கூப்பிட்டு, என்னுடைய செல்வத்தில் நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ நல்லபடியாக கேட்டு வாங்கிக்க, உன்னைய நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க, நிச்சயமா நான் உன்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது, நான் உமக்கு சிபாரிசு செய்ய முடியாது, அல்லாஹை விட்டு உமக்கு நான் எந்த பலனையும் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனினும் மக்களே, உங்களுடன் இரத்த பந்தம் எனும் உறவு இருக்கிறது. உரிய முறையில் அந்த இரத்த பந்தங்களை பேணிக்கங்க, அந்த இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு முடிகிறாங்க. இந்த எச்சரிக்கை முடிஞ்ச உடனே மக்கள் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு அமைதியாக கலைஞ்சு போகிறாங்க. ஆனால் அபூ லஹப் மட்டும் அந்த இடத்துல நிற்கிறான். குரோதத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்க்கிறான். நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், எதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபூ லஹப் சொல்கிறான். அந்த அபூ லஹபை கண்டித்து அத்தியாயம் 111 அல் குர்ஆனில் இறங்குது. முதல் வசனம், அழியட்டும் அபூ லஹபின் இரு கரங்கள், அவனும் அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குது. இது மாதிரி தான் ஏகத்துவ குரல் ஓங்குது. இதுக்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு படியை தொடங்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் பெற்றுட்டாங்க. அவங்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டுச்சு. அழைப்பு பணியை அவங்க தொடங்கலை. ஆனால் தொடங்குற வரைக்கும் குறைஷியர்கள் அவங்கள்ட்ட எப்படி இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட நல்ல மரியாதையோடு நடந்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷியர்களில் நல்ல மதிக்கத்தக்க நபராகவே இருந்தாங்க. அழைப்பு பணியை தொடங்கினதும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அத்துமீறல் செஞ்சாங்க. அபூ லஹப் முதல்ல என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அபூ லஹபுடைய மகன்கள் உத்பா, உதைபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தங்களுடைய மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அபூ லஹபின் மகன்களான உத்பாவுக்கும் உதைபாவுக்கும் மனம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கினதும் அபூ லஹபு அவங்களுடைய மகன்களை வலுக்கட்டாயப்படுத்தி அவங்கள மன விலக்கு செய்ய வச்சிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரண்டாவது மகன் அப்துல்லாஹ் அவங்க மௌத்தா போயிடுறாங்க. அப்போ அபூ லஹப் ரொம்ப சந்தோஷப்படுறான், மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறான். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அபூ லஹபுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான், முஹம்மது சந்ததியற்றவராகி விட்டார் அப்படிங்கிற சுப செய்தியை பெற்றுக்கங்க, சந்தோஷமான செய்தியை பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த அபூ லஹப். இது தஃப்சீர் இப்னு கசீரில் பதியப்பட்டிருக்கு. ஹஜ்ஜுடைய காலங்கள்லையும் கடை தெருக்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா பண்ணுறாங்க. அப்போ அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி அவங்கள பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வானா. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடரியில் கல்லால் பொடி கற்களால் அடிப்பானா. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிடரியிலேருந்து ரத்தம் கொட்டுற வரைக்கும் அந்த மாதிரி அபூ லஹப் பொடிக்கற்களால் அடிச்சுக்கிட்டே இருப்பானா. அபூ லஹபோட மனைவியான உம்மு ஜமீல் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோவினை கொடுக்கறதுல அபூ லஹபுக்கு சலைச்சவங்க கிடையாதான், எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாதான். அப்போ இந்த உம்மு ஜமீல் அப்படிங்கிற இந்த பொண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிற வர்ற பாதையிலையும் அவங்களுடைய வீட்டு வாசல்லையும் முட்களை நிரப்பி வச்சுருவாளாம். மிக கெட்டவளான இவள் எந்நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏசி பேசிக்கிட்டே இருப்பாளாம், பல பொய்களை பரப்பிக்கிட்டே இருப்பாளாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக குழப்பம் விளைவிச்சுக்கிட்டே இருப்பாளாம், பிரச்சனை நெருப்பை மூட்டிக்கொண்டே இருப்பாளாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக குழப்பம் விளைவிச்சுக்கிட்டும் பிரச்சனை நெருப்பை மூட்டிக்கிட்டும் இருக்கிறதுனால அல் குர்ஆன் இவளை ஹம்மாலத்தல் ஹத்வப், விறகை சுமப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்குதான். இப்போ விறகு சுமப்பவளான அவளது மனைவி அப்படின்னு சொன்னால் அவள் விறகு சுமக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அபூ லஹப் நல்ல பணக்காரனாக இருந்தானா, அவனுடைய மனைவியும் அப்போ பணக்காரியாகத்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னால் இங்கே விறகை சுமப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அல் குர்ஆன் எதுக்கு சொல்லுது? கோல் மூட்டிக்கிட்டு குழப்பம் செஞ்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை மூட்டிக்கிட்டு இருந்ததுனால விறகை சுமப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அல் குர்ஆன் சொல்லுது. இந்த விறகை நம்ம எதற்காக பயன்படுத்துவோம்? இந்த விறகை நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துல நிரப்பி வச்சு அடுப்பு மூட்டுறதுக்காக. அப்போ அதில் மண்ணெண்ணையும் எண்ணெயை ஊற்றி தீயை பொருத்தி விட்டால் அது திகுதுகுன்னு எரியும். அப்போ பிரச்சனையின் நெருப்பை மூட்டி விடக்கூடியவளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விறகை சுமப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அல் குர்ஆன் வர்ணிக்குது.
அப்போ தன்னை பற்றியும் தன்னுடைய கணவரை பற்றியும் குர்ஆனில் வசனம் இறங்கியதை அந்த பெண்மணி அறிஞ்சு கொள்கிறா. அப்படி அறிஞ்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்கள நோக்கி இந்த பெண்மணி வர்றா. அப்படி வரும்போது அவளுடைய பார்வை பறிக்கப்பட்டது. எப்படி பறிக்கப்படுதுன்னு சொன்னால் அவளுடைய அந்த பெண்மணியோட கண்ணுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் தெரியுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியலை, அவங்கள பார்க்க முடியலை. அப்போ அபூபக்கர் கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட தோழர் எங்கே, உன்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்குறா. அவர் என்னை கவிதைகளில் ஏசுறாராமே, என்னை ஏசி பேசுகிறாராமே எனக்கு தெரிய வந்திருக்குது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தா இந்த குளவிக்கல்லாலேயே அவருடைய வாயில் அடிப்பேன். அப்போ அறிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கும் நன்றாக கவி பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அடுத்து ஒரு கவிதையை சொல்கிறா. இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம், அவரது கட்டளையை புறக்கணித்தோம், அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி திரும்பி போயிடுறாராம். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அவள் என்னைய பார்க்கல, அல்லாஹ் என்னைய பார்க்க முடியாத மாதிரி அவளுடைய பார்வையை மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் முஸ்னத் பஜ்ஜார் அப்படிங்கிற நூலின் அறிவிப்பில் வருவதாவது இந்த சம்பவம் பற்றி வருது. அவள் அபூபக்கரிடம் அபூபக்கரே, உங்களுடைய தோழர் என்னை கவிதையில் திட்டாராமே அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வீட்டின் இறைவன் மீது சத்தியமாக, அதாவது கஅபத்துல்லாஹ்வின் இறைவன் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை பாட தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீங்கள் சரியாகத்தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு அறிவிப்பில் வருது. இந்த அபூ லஹப் அப்படிங்கிறவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோட சகோதரனாக இருக்கான். அப்போ அவங்கள ரொம்ப அன்போடு பார்த்து கொண்டிருந்த ஒரு தந்தை தான் இந்த அபூ லஹப். எப்போ அவங்க ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்களோ, எப்போ ஏகத்துவ கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து அவங்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த அபூ லஹப். இந்த அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் தான் குடியிருக்கிறான். அவனும் அவனுடைய மனைவியும் பலவாறாக துன்பத்தை கொடுக்குறாங்க. இன்னமும் அவனை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பக்கத்து வீட்டார்கள், அண்டை வீட்டார்களும் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நோவினை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். யா அல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட ஏகத்துவத்தை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த சூறாவுக்குண்டான வரலாறாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சூறாக்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல வார்த்தைக்கு வார்த்தை நம்ம அர்த்தம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் அழியட்டும், யதா அவன் இரு கரங்கள், அபீ லஹப் அபீலஹபுடைய இரு கரங்கள், வத்தப் இன்னும் அவன் அழியட்டும், தப்பத் யதா அபீ லஹபின் வதப் அபூலஹபின் இரண்டு கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். மா அக்னா பலனளிக்கவில்லை, அன்ஹு அவனுக்கு, மாலுஹு மால் அப்படின்னா பணம், செல்வம், ஹு அப்படின்னா அவனுக்கு, அவனுடைய செல்வம், மாலுஹு அவனுடைய செல்வமும், வமா எது இன்னும் எது, கசபு அவன் சம்பாதித்தான் இன்னும் எதை அவன் சம்பாதித்தானோ, அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. சயஸ்லா நாரன் ذات لهب. சயஸ்லா விரைவில் பற்றி எறிவார்கள், நாரன் நெருப்பில், வாத லஹப் ஜுவாலையுடைய. சயஸ்லா நாரன் வாத லஹப் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் விரைவில் அவன் நுழைவான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நோவினை செஞ்சா இல்லையா இந்த அபூலஹப், அவனுக்கு கொழுந்து விட்டு நெருப்பான நரகம்தான் அவனுக்கு வந்து தீர்ப்பு, அதில் அவன் கண்டிப்பாக நுழைவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்வப், வம்ரஅத்துஹு இன்னும் அவனுடைய மனைவி, ஹம்மாலத்தல் ஹத்வப் விறகு சுள்ளிகளை சுமப்பவள், விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் நுழைவாள். ஃபீ ஜீதிஹா அவளுடைய கழுத்தில், ஹபுலுன் கயிறுதான், மிம்மசது ஈச்சம்பாலையின் கயிறுதான். ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மிம்மசது அவளுடைய கழுத்தில் ஈச்ச நாரினாலான கயிறுதான். இந்த சூறாவுக்கு மசது அப்படின்னும் லஹப் அப்படின்னும் 2 தலைப்புகள் வந்து இருக்குது. இதில் லஹபை பற்றி சொல்கிறதுனால இது லஹப் அப்படின்னும் தலைப்பு அப்படின்ற கருத்துலையும் வச்சுருப்பாங்க. இன்னொன்று லாஸ்ட்டில் இந்த சூறாவுடைய கடைசியில் மசது அப்படின்னு வர்றதுனால இந்த தலைப்பும் சரிதான், 2லேயும் எந்த தலைப்புனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து விறகு சுமப்பவள் அப்படின்னு பார்த்தா இந்த கோல் சொல்கிறதையும் புறணிமுற்றதையும் தான் நம்ம வந்து விறகு சுமப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அல் குர்ஆன் வந்து வர்ணிக்குது. அப்போ 2 கரங்களும் நாசமடை அப்படின்னு சொல்லல, இதில் வந்து நிறைய கட்டுக்கதைகள் வந்து இருக்கும். அதாவது அவங்களுடைய மனைவி வந்து விறகு சுமக்கும்போது அவங்களுடைய அந்த கயிறு வந்து அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுக்கதை. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் விறகு சுமப்பவள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோல் சொல்கிறதையும் பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளை வந்து மூட்டி விடுறதையும் தான், அந்த அர்த்தத்துக்கு தான் அல் குர்ஆன் வந்து விறகு சுமப்பவள் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரிங்களா? இதில் வந்து தஜ்வீத் பார்க்கலாம். தப்பத் யதா அபி லஹபின் வதப், தப்பத். இதில் வந்து பாவுக்கு சத்து வந்திருக்கு, நம்ம அதை நல்லா அழுத்தி ஓதணும். யதா அபி, இதில் முதல் வார்த்தையில் மதுரை எழுத்தும் அதுக்கு அடுத்த வார்த்தையில் வந்து அலிஃபும் வந்திருக்கு, ஹம்சா வந்திருக்கு. இது மத்தே முன்ஃபசில், இரண்டு விரல் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவு நீட்டி ஓதணும், அல்லது 4 விரல்கள் நீட்டி நம்ம வந்து ஓதிக்கிடலாம். இந்த இடத்துல யதா அபி, சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜேர் இருக்குது அபியில். இது வந்து 2 விரல்கள் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவு நீட்டி ஓதணும். லஹபின் வதப், எர்மலூன் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் இதுகாம் பில் குன்னா, தன்வீனுக்கு பிறகு எர்மலூனில் உள்ள 6 எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் இதை நம்ம வந்து குன்னா செய்து ஓதணும். அதாவது இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பிலா குன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிடிப்பாங்க. குன்னாவோடு இணைச்சி ஓதுறது, குன்னா இல்லாமல் இணைச்சி ஓதுறது. இது வந்து இதுகாம் பில் குன்னாவில் வரும், குன்னா செஞ்சு இணைச்சி ஓதணும். லஹபின் வதப், மூக்கில் மறைச்சும் இணைச்சும் ஓதணும். மா அகுனா, இங்கேயும் மத்தே முன்ஃபசில், இங்கே வந்து 4 விரல்கள் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவு நீட்டி ஓதிக்கிறணும். அன்ஹு, சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு யௌஹாருடைய எழுத்து ஹா வந்திருக்கு. இந்த சுக்கூன் பெற்ற நூனை நல்லா வெளிப்படுத்தி அன்ஹு மூக்கில் மறைக்காமல் உச்சரிக்கணும். மாலுஹு, அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் இருக்குது, இதை 2 விரல் நீட்டக்கூடிய அளவு நீட்டி ஓதணும். வமா கசப், இங்கே ஆயத்தினுடைய முடிவில் கசப் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் பா வந்திருக்கு. கல்கலா குப்ரா, இங்கே வந்து பா வந்து கல்கலாவுடைய எழுத்து, இது ஆயத்தினுடைய முடிவில் வந்திருக்கு. ஸோ இது கல்கலா குப்ரா, நல்லா அசைச்சு சொல்லணும். கசப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அசைச்சு ஓதணும். அதே மாதிரி நாரங்வாத்த லஹப், இந்த லஹப்லையும் அதே சட்டம், கல்கலா சட்டம் வந்திருக்கு. கல்கலா குப்ரா நல்லா அசைச்சு நிப்பாட்டணும். லஹப், நாரங்வாத்த, தன்வீனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்தில் 1 தால், இது வந்திருக்கனால நம்ம குன்னா செஞ்சு மூக்கில் மறைச்சு ஓதணும். வம்ரஅத்துஹு ஹம்மா, இங்கே வந்து மீம் சத்து பெற்று வந்திருக்கு, இந்த மீமை அழுத்திய குன்னாவோடு ஓதணும். அல் ஹத்வப்,
இங்கேயும் பாவை வந்து நல்லா அசைச்சு நிப்பாட்டணும். இப் ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மிம் மசது. இங்கேயும் ஃபீ ஜீதிஹா சுகுன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கு, இந்த ஃபீலையும் வந்திருக்கு, இந்த ஜி அப்படிங்கிறதுலையும் வந்திருக்கு. இங்கே 2 விரல் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவு நீட்டி ஓதணும். ஹா இதில் வந்து அலிஃப்க்கு முன்னாடி ஜபர், இதையும் மதுரை எழுத்து நீட்டி ஓதணும். ஹபுலும் மிம் மசது. ஹபுலும் இதில் வந்து பாவுக்கு சுக்கூன் வந்திருக்கு. இது வந்து கல்கலாவுடைய எழுத்து, வார்த்தைகளுக்கு நடுவில் வந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப அசைக்க வேணாம், லேசாக அசைச்சு ஹபுலும் அவ்வளோதான், ஹபுலும் அவ்வளோதான் ஓதணும். ஹபுலும் மிம் மசது. தன்வீனுக்கு பிறகு மீம் சத்து பெற்று வந்திருக்கு. இதை நம்ம வந்து இணைச்சு குன்னா செய்து ஓதணும். இதுதான் பில் குன்னால வருது. மிம் மசது சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னாடி மீம் வந்திருக்கு. இதையும் நம்ம இணைச்சு குன்னா செய்து தான் ஓதணும், குன்னாவோட ஓதணும். இங்கே சுக்கூன் பெற்ற நூனை வந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம சேர்த்து ஓதுறது. மிம் மசது. இதுதான் ஆமாம், அப்படி தான் ஓதணும். சரிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. السلام عليكم ورحمة الله وبركاته. في أمان الله.